ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃப்ளிப்கார்ட் தரப்புல இருந்து சூப்பரான ஒரு யூபிஐ ஆப் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பை தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து சூப்பர் மணின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி அப்படின்னா, நீங்கள் சூப்பர் மணி சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணும்போது அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். இப்போ வந்து பாருங்க, சூப்பர் மணி சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிட்டேன். சர்ச் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மணி சொல்லிட்டு வந்துருச்சு. ஜஸ்ட் இப்போ அந்த ஆப் மேலே வந்து கிளிக் பண்ணால், அந்த ஆப் நேம் மேலே வந்து கிளிக் பண்ணும்போது சூப்பர் மணி யூபிஐ பை ஃப்ளிப்கார்ட் சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ ஃப்ளிப்கார்ட் தரப்புல தான் இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஆப்பை எப்படி பயன்படுத்துவது சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டேன். ஓகே, இந்த ஆப் பற்றின முழு டீடைலும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பர் மணி அப்படின்ற இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து சூப்பர் மணி அப்படின்ற இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்றாங்க. என்டர் மொபைல் நம்பர் சொல்லிட்டு இப்போ வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் பேங்க் அக்கௌண்டோட லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆயிடும். ஜென்ரேட் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு அடுத்த ஸ்டெப்ல ஃபோன் வெரிஃபிகேஷன் பெர் என்பிசிஐ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் கண்டினியூ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து அக்செப்ட் அண்ட் கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இந்த பர்மிஷனுக்கு அலோ கொடுத்துக்கோங்க. கேட்கக்கூடிய எல்லா பர்மிஷனுக்கும் அலோ வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த பாப்பப்ல கேட்கக்கூடிய எல்லா பர்மிஷனும் அலோ கொடுத்துட்டு அலோ கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் சிம் சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ வந்து நீங்க அதில் என்டர் பண்ணிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கான சிம் கார்டு வந்து உங்களுடைய ஃபோனில் ஃபர்ஸ்டா செகண்டா சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்க ஃபோனில் போட்டிருக்கக்கூடிய அந்த சிம் கார்டோட நேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். நீங்க வந்து இதில் என்ன மொபைல் நம்பருக்கான சிம் கார்டை நீங்க வந்து இன்செர்ட் பண்ணிக்கீங்களோ அந்த சிம் கார்டு நேம் இருக்கும். அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரே சிம் கார்டை யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல போட்டீங்கன்னா செகண்ட்ல போட்டீங்கன்னா சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உங்களுடைய ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நான் வந்து விஐ சிம் தான் யூஸ் பண்றேன். அதனால விஐ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ வந்து கிளிக் பண்றேன். கண்டினியூ கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெரிஃபைங் வித் பேங்க்னு சொல்லிட்டு இப்போ உங்களுடைய ஃபோன் நம்பரோட லிங்க் ஆயிருக்கக்கூடிய அந்த பேங்கை வந்து வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கக்கூடிய அந்த பேங்கை வந்து வெரிஃபை பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் மேல வந்து பாருங்க மெசேஜஸ்லாம் வரும். வெரிஃபை ஆனதுக்கான அந்த மெசேஜஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நிறைய வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து மொபைல் நம்பரோட இப்போ நீங்க இதுல என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரோட எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேங்க்ல தான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அந்த ஒரு அக்கௌண்ட் தான் பாத்தீங்கன்னா காமிக்குது. நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, வேற பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, ஆனா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காமிக்கல அப்படின்னா கீழே வந்து பாருங்க லிங்க் பேங்க் அக்கௌண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ள போயிட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க லிங்க் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்க லிங்க் பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். செலக்ட் பேங்க்னு சொல்லிட்டு இதுல வந்து உங்களுடைய பேங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அந்த பேங்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ற இடத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா உங்க பேங்க் நேம் டைப் பண்ணி அப்படின்னா உங்க பேங்க் வரும். அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்த ஸ்டெப்ல. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க கீழே ரூபே கிரெடிட் கார்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லிங்க் ரூபே கிரெடிட் கார்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கிரெடிட் கார்டை நீங்க லிங்க் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த பேஜ்ல இருந்து நீங்க லிங்க் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டினியூ அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கண்டினியூ கிளிக் பண்ணி அப்படின்னா கீழ இருந்து ஒரு பாப்பப் வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ இதுல வந்து பாருங்க, இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் வச்சிருக்கோம். இந்த பேங்க் அக்கௌண்ட்டே பிரைமரி அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீங்க இதுவே பிரைமரி அக்கௌண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா எஸ் வந்து கொடுத்துக்கலாம். நீங்க வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட் அதே மொபைல் நம்பர்ல நீங்க இதுல ஆட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க வந்து பிரைமரி அக்கௌண்ட்டா நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து எஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க வந்து நம்ம வந்து ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் வச்சிருக்கோம். அதனால இந்த பாப்பப்ல இருக்கக்கூடிய எஸ் வந்து கொடுத்து நம்ம இந்த அக்கௌண்ட்டே பிரைமரியா நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு பிரைமரி அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க, நான் வந்து வேற ஒரு மொபைல் நம்பர்ல லாகின் பண்ணதை இப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து பாருங்க, எனக்கு ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் ஆட் ஆயிருக்கு. என்னுடைய இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் அந்த மொபைல் நம்பர்ல லிங்க் ஆயிருக்கக்கூடிய இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆகல. நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணலாம். அதுக்காக லிங்க் பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் லிங்க் பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு பிறகு செலக்ட் பேங்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க பேங்க்ஸ்லாம் நிறைய இருக்கும். இப்போ நீங்க வந்து எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்கை வந்து நீங்க கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க மேல டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேங்க் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வெரிஃபை ஆகி அந்த பேங்க் வந்து ஆட் ஆயிடும். பாத்தீங்கன்னா தெரியும், என்னுடைய இன்னொரு பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. எஸ்பிஐ பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க, இப்போ கரண்ட்ல என்னுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி அக்கௌண்டா இருக்கு. இப்போ என்னுடைய எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டை நான் பிரைமரி அக்கௌண்டா மாத்தணும் அப்படின்னா இப்போ கீழே ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட் கீழே செட் அஸ் பிரைமரி சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணும்போது இப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி அக்கௌண்டா மாறிடும். நம்ம பிரைமரி அக்கௌண்ட்டை எதுக்காக மாத்துறோம் அப்படின்னா இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூபிஐ ஐடி வழியாக உங்களுக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது யூபிஐ நம்பர் வழியாகவோ அல்லது யூபிஐ ஐடி வழியாக மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இப்போ இதுல எந்த அக்கௌண்ட் பிரைமரியா இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து ரிசீவ் ஆகும். ஓகே, இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரைமரி அக்கௌண்ட்டை நம்ம வந்து அந்த அக்கௌண்ட்டை பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் வந்து செட் அஸ் பிரைமரி கிளிக் பண்ணி என்னுடைய எஸ்பிஐ அக்கௌண்ட்டை பிரைமரி அக்கௌண்ட்டை நான் வந்து செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அந்த பாப்பப் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஓகே, இப்போ வந்து பாருங்க கண்டினியூ வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த பாப்பப் வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து அதுல இருந்து கண்டினியூ வந்து பண்ணிக்கலாம் அந்த மொபைல் நம்பர்ல இருந்து. இப்போ இதுல வந்து இந்த அக்கௌண்ட்டே பிரைமரி அக்கௌண்டா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீங்க வந்து எஸ் கொடுத்து இந்த அக்கௌண்ட்டை நீங்க பிரைமரி அக்கௌண்டா செட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க.
ஓகே. இப்ப நான் கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய எஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். எஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோடிங் ஆகி நெக்ஸ்ட் இப்ப ஒரு பெர்மிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அலோ பண்ண சொல்லுவாங்க. வைல் யூசிங் தி ஆப்னு சொல்லிட்டு இருக்கு. இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணி அப்படின்னா, சக்சஸ்ஃபுல்லா அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருவீங்க. அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, யுபிஐ பேமெண்ட்க்கான பேஜ். இதிலிருந்து நம்ம யுபிஐ மணிய சென்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே இத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ்ல இருந்து நம்ம பண்ணிக்க முடியும். இப்ப இந்த பேஜ்ல வந்து பாருங்க, டேப் டூ ஸ்கேன் இருக்கு. அத கிளிக் பண்ணிட்டு நீங்க டைரக்ட்டா கியூஆர் கோட நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட்ட சென்ட் பண்ணிக்கலாம். டைரக்ட்டா பேமெண்ட்ட சென்ட் பண்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாவே குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இப்போ உங்களுக்கு இந்த பேஜ்ல சென்ட் மணி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அத கிளிக் பண்ணி அப்படின்னா, இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மணிய சென்ட் பண்ணக்கூடிய அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து 3 டைப்ல வந்து மணிய சென்ட் பண்ணலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, மொபைல் நம்பர் வழியா மணிய சென்ட் பண்ணலாம். மொபைல் நம்பர் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு, கீழ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட்ல நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா புதுசா மொபைல் நம்பர் நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய யுபிஐ ஐடி வரும். அத கிளிக் பண்ணி நீங்க வந்து அவங்களுக்கு மணிய வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம் மொபைல் நம்பர் வழியாக. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, உங்களுக்கு யுபிஐ நம்பர் மற்றும் ஐடி வந்து குடுத்திருக்காங்க. யுபிஐ ஐடி. நீங்க வந்து ஒருத்தவங்களுடைய யுபிஐ நம்பரா இருக்கட்டும், அல்லது அவங்களுடைய யுபிஐ ஐடியா இருக்கட்டும், இதுல என்டர் பண்ணி நீங்க வந்து அவங்களுக்கு மணிய சென்ட் பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, 3வதா பேங்க் அக்கவுண்ட் வழியாக மணிய ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. ஒருத்தவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பரை என்டர் பண்ணி, ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் என்டர் பண்ணி, அவங்களுக்கு வந்து மணிய சென்ட் பண்ணலாம். இதுல கேட்கக்கூடிய டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு. ஓகே. இப்ப நீங்க பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணனும் அப்படின்னா, இதுல வந்து பாருங்க, செக் பேலன்ஸ்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. செக் பேலன்ஸ் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்ப நான் வந்து செக் பேலன்ஸ் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது எந்த பேங்க் அக்கவுண்ட்க்கான நீங்க பேலன்ஸ் செக் பண்றீங்களோ, அந்த பேங்க் அக்கவுண்ட் நீங்க செலக்ட் பண்ணிட்ட பிறகு, நெக்ஸ்ட் உங்களுடைய யுபிஐ பின் வந்து என்டர் பண்ணனும். இப்ப அந்த பேங்க் அக்கவுண்ட்க்கான யுபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. யுபிஐ பின் என்டர் பண்ணிட்ட பிறகு லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு இப்ப சக்சஸ்ஃபுல்லா அந்த பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதுல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இது போல பேங்க் பேலன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா செக் பண்ணிக்க முடியும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. இந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் உங்களுக்கு லோடிங் ஆகி இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க, இப்போ எனக்கு வந்து ஒரே ஒரு பேங்க் அக்கவுண்ட் தான் இருக்கு. நீங்க எக்ஸ்ட்ராவா இன்னொரு பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணனும் அப்படின்னா, ஆட் பேமெண்ட் மெத்தட் சொல்லிட்டு இருக்கு. இத கிளிக் பண்ணி நீங்க வந்து வேற ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணனும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, யுபிஐ ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. செட்டிங்ஸ் அண்ட் ஹெல்ப்ல யுபிஐ ஆப்ஷன்ஸ் இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்து இதுல யுபிஐ பேமெண்ட் மெத்தட் எதுனா மேனேஜ் பண்ணனும். அதுல இருக்கக்கூடிய யுபிஐ ஐடியா இருக்கட்டும், யுபிஐ நம்பரா இருக்கட்டும், ஆட்டோ பேவா இருக்கட்டும், இது போல எக்ஸெட்ரா நிறைய இருக்கு. இதெல்லாம் நீங்க மேனேஜ் பண்ணனும் அப்படின்னா நீங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இந்த பேஜ்ல உங்களுக்கு ஆப் செட்டிங்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆப் செட்டிங்ஸ்க்குள்ள வந்துட்ட பிறகு உங்களுக்கு இதுல சேஞ்ச் ஆப்னு சொல்லிட்டு இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த ஆப்க்கு பின் செட் பண்ணனும் அப்படினா கூட செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாக் அவுட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ப நீங்க இந்த பேஜ்ல இருந்து லாக் அவுட் பண்ணனும் அப்படினா கூட நீங்க வந்து லாக் அவுட் வந்து பண்ணிக்கலாம் ஈஸியா. ஓகே. இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு மணிய வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அதனால சென்ட் மணி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. சென்ட் மணி அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. சென்ட் மணி அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ சென்ட் மணி கிளிக் பண்ணும்போது இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, மொபைல் நம்பர் குடுத்திருக்காங்க. நம்ம மொபைல் நம்பர் வழியாக மணிய சென்ட் பண்ணலாம். இப்போ ஒருத்தனுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழ வந்து அவங்களுடைய யுபிஐ ஐடி வந்துருச்சு, நேம் வந்து வந்துருச்சு. அத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ எவ்வளவு அமௌண்ட் நீங்க சென்ட் பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நான் வந்து அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு கீழ வந்து பாருங்க, ஆட் எ நோட் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. என்ன ரீசன்க்காக நீங்க வந்து மணிய சென்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ எதனா ஒரு ரீசன், நீ என்ன ரீசன்க்காக சென்ட் பண்றீங்களோ அத வந்து நீங்க என்டர் பண்ணிக்கலாம். இது வந்து என்டர் பண்ணலாம், என்டர் பண்ணாம கூட விடலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, கீழ பேங்க் அக்கவுண்ட் வந்து குடுத்திருக்காங்க. நீங்க வந்து இதுல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட் வழியா மணிய ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அந்த பேங்க் அக்கவுண்ட்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல பே சொல்லிட்டு குடுத்திருக்காங்க பாருங்க. பே அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்போ நான் வந்து பே வந்து கிளிக் பண்றேன். பே கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து அந்த பேங்க் அக்கவுண்ட்க்கான யுபிஐ பின் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நீங்க இதுல செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்க்கான யுபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த பேங்க் அக்கவுண்ட்க்கான யுபிஐ பின் என்டர் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது போல லோடிங் ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு சக்சஸ்ஃபுல்லா பேமெண்ட் வந்து சென்ட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் சொல்றது பாருங்க. இப்போ ₹10 வந்து சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு வந்து சென்ட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து பாருங்க, இப்போ நம்ம வந்து நமக்கு கேஷ்பேக் வந்து கிடைச்சிருக்கு. யூ ஆர் ஏர்ன்ட் 2% கேஷ்பேக் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, கேஷ்பேக் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. நம்ம சென்ட் பண்ண அந்த பேமெண்ட்க்கு. இப்போ இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க மணி ஒருத்தவங்களுக்கு சென்ட் பண்றீங்க அப்படின்னா, அதன் வழியா வந்து பாத்தீங்கன்னா கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஓகே. இப்போ கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா, யுபிஐ அப்படின்ற இந்த ஆப்ஷன் செலக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, யுபிஐக்கு பக்கத்துல கார்டு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. கார்டு அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழ பாட்டம்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே. இப்போ நான் வந்து பாருங்க, யுபிஐ பக்கத்துல இருக்கக்கூடிய கார்டு வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ இதுல வந்து பாருங்க, யுவர் சூப்பர் கார்டு இஸ் ரெடி சொல்லிட்டு இந்த கார்டு சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, எஃப்டி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ நான் வந்து எஃப்டி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். சூப்பர் எஃப்டி சொல்லிட்டு நீங்க வந்து பேங்க்ல எதனா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும் அப்படினா கூட இந்த பேஜ்ல இருந்து நீங்க பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, உங்களுக்கு இதுல 4வதா கீழ பாட்டம்ல ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. ரிவார்ட்ஸ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஒருத்தவங்களுக்கு யுபிஐ பேமெண்ட் மெத்தட் வழியாக நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு மணிய சென்ட் பண்றீங்க, கியூஆர் கோட் வழியா மணிய சென்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து மணிய சென்ட் பண்றதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஷ்பேக் வந்து கிடைக்கும். அந்த கேஷ்பேக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட் ஆகும். எனக்கு 2% அப்படின்றதுனால 0.20 சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஷ்பேக் வந்து ஆட் ஆயிருக்கு. இப்போ வந்து இது போல ₹1 வந்துருச்சு அப்படின்னா, நீங்க ₹1ல இருந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு இந்த கேஷ்பேக் வந்து நீங்க வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து பாருங்க, ஸ்வைப் டு ரெடீம் சொல்லிட்டு இருக்கு. நீங்க ரெடீம் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஷ்பேக்க உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாத்திக்கலாம். ஓகே. இதுல வந்து பாருங்க, ஸ்வைப் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அது ஒரு ஆரோ இருக்கு. அது வந்து ரைட் சைடுல இழுத்து கொண்டு வந்து விட்டீங்க அப்படின்னா, அந்த ₹1 வந்துட்ட பிறகு ₹1க்கு மேல வந்துட்ட பிறகு அது வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல வந்து அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடும்.
ஓகே. இப்ப அதுக்கப்புறம் கீழ பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரி சொல்லிட்டு கடைசியா ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, இப்போ நீங்க வந்து பேமெண்ட் ஹிஸ்டரி நீங்க யுபிஐ பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஹிஸ்டரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து காமிக்கும். இப்போ வந்து நம்ம ரீசென்ட்டா இந்த ஆப்ப ஓப்பன் பண்ணதுனால ஒரே ஒரு பேமெண்ட் தான் பண்ணியிருக்கோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, லோடிங் ஆயிட்டே இருக்கு. அந்த ஹிஸ்டரி வந்து ஷோ ஆகல. ஃபர்ஸ்ட் டைம் அப்டின்றதுனால. இதுக்கப்புறம் எனக்கு வந்து காமிக்கும் அப்டின்னு தான் நெனைக்கிறேன். ஓகே. இப்போ வந்து இந்த ஆப்ப பத்தி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். நம்ம வந்து ஈஸியா யுபிஐ பேமெண்ட் வந்து பண்றதுக்காக இந்த ஆப் வந்து பயன்படுத்திக்கலாம். நீங்க யுபிஐ பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கிடைக்கும். அத வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெடீம் பண்ணி கிரெடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். இது போல இன்ட்ரஸ்டிங்கான நெறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனைச்சீங்க அப்டின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.